இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 40 அதிகாரம் 4 இப்படி சொல்லுகிறது: பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பள்ளம் எதெல்லாம் பள்ளமா இருக்கிறதோ அதெல்லாம் உயர்த்தப்படும். மலையா இருந்தாலும் குன்றா இருந்தாலும் அவையும் ஒரு நாள் தாழ்த்தப்படும். கோணலானவையும் செவ்வையாக்கி கரடுமுரடான பாதைகளை அவர் சமமாக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப இதற்கு ஒப்பாக இதோ எவ்வளவு தாழ்வில் இருக்கிறவர்களும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினால், நீ எவ்வளவு உயரத்தில் சிங்காசனத்தில் இருந்தாலும் நீ தாழ்த்தப்படுவாய். உன் வாழ்க்கை கோணலாய் இருக்கிறதா, இதோ கரடாய் இருக்கிறதா, அவைகளெல்லாம் கர்த்தர் சமன் செய்வார். இந்த கோணலான மாறுபாடான மனிதர்களையும் அவர் இதோ வைராக்கியம் பிடித்த அது இருமாப்புள்ள மனிதர்களையும் அவர் சரி செய்து சமன்படுத்துவார். அந்த பூமியிலே ஏற்ற தாழ்வுகளை சரி செய்து சமன்படுத்தி ஆட்சி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்பொழுது இதோ உன் நிலைமையை மாற்ற தேவனாலே ஆகும். நீ தாழ்வில் இருக்கிறேன் என்று வேதனைப்படாதே. நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் கர்த்தர் உன்னை தாழ்விலிருந்து உயர்த்தி சிங்காசனத்தில் வைப்பார். இதோ சிங்காசனத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தால் உன்னை தாழ்வில் கொண்டு வர முடியும். எனவே நீ கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கர்த்தரை நீ நம்பியிருக்கிறபடினால் உன் வழிகளை அவர் சரி செய்து சமன்படுத்தி உன் கோணலான வழிகளையும் தாறுமாறான வழிகளையும் சரி செய்து உன்னை தாழ்விலிருந்து பள்ளத்திலிருந்து உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவார். அவராலே ஆகும். தேவனாலே எல்லாம் கூடும். நீ கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் நீ உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிப்பார். ஆமேன்.